நேத்து கம்மையிலேருந்து வரும்போதே உடமாவு பச்சை மாவு எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த இட்லி மாவு போண்டா யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்துருந்தேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி இருக்காது. இந்த பதமே போதும். ஒன்று கரைச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணா அரிசி மாவு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இட்லி மாவு போண்டாவுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தேங்காய் கீனி சேர்த்துட்டேன். அப்புறம் மிளகு, ஜீரகம், உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில நல்லா கிள்ளி போட்டு பொரிச்சு இது கூட கேரட்டு, முட்டைக்கோஸ்லாம் சேர்ப்பேன். அதெல்லாம் இல்லை, டக்குன்னு அவசரத்துக்கு ஏதோ போண்டா சாப்பிடணும்னு தோணுச்சு. நம்ம கம்மியில யார் வீட்லயாவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட உடனே ஒரு பாக்கெட் மாவு எடுத்துட்டு போய் இந்த மாதிரி போண்டா சுட்டு தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கறது வழக்கம். இட்லி மாவு அரைக்கிற அன்னைக்கு டக்குன்னு ஈஸியா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து காலையில இட்லி சாம்பார் வச்சிருந்தேன். அந்த மாவு இருந்ததுனால அதோடய இந்த போண்டா வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அது என்னவோ நமக்கு இந்த தேங்காய் சட்னி இருந்தாதான் சரி. ரெடி பண்ண எல்லா மாவுமே கையோடய சுட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிட்டோம். ஆனா எடுத்துட்டு வந்த மாவு தான் பத்தல. ஏதோ இருந்த வரையும் எல்லாருமே உட்காந்து சாம்பாரோட சட்னி வச்சு சேர்த்து சூப்பரா சாப்பிட்டுருந்தோம். இதுவரை இட்லி மாவுல ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த மாதிரி போண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.